வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோன் ஃபோட்டோகிராஃபி. க்ளோன் ஃபோட்டோகிராஃபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேமில் ஒரே ஆள் பல கோணங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ மனிப்புலேஷனை தான் நம்ம க்ளோன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபோட்டோவில் நான் 3 இடத்துல நின்றுருப்பேன். அதாவது டைமர் செட் பண்ணி தான் எடுத்தேன். நான் டிஎஸ்எல்ஆரில் எடுக்கலாம். சப்போஸ் டிஎஸ்எல்ஆர் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் எடுக்கலாம். மொபைல் ஃபோனில் ஈஸியாக எடுக்கலாம். ஒவ்வொரு ஸ்னாப் வச்சு எடுக்கலாம். ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் கேமரா அப்ளிகேஷன்ஸில் செட்டிங்ஸ் வச்சு செகண்ட்ஸ் வச்சு எடுக்கலாம். நான் டிஎஸ்எல்ஆரில் செகண்ட்ஸ் வச்சு எடுத்தேன். 10 செகண்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நான் செட் பண்ணி அதை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் க்ளோன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். இந்த க்ளோன் ஃபோட்டோகிராஃபி பற்றி ஒரே ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்து போட்டிருந்தேன். இதுதான் அந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன ஆப் யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது ஆப்லாம் கிடையாது, இது ஃபோட்டோ மனிப்புலேஷன். 10 செகண்டுக்கு ஒரு ஃபோட்டோ கேமரா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பிட்வீன் டைமிங்கில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, போஸ் மாறி நிற்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் க்ளோன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் இதை பற்றி ஒரு வீடியோவே போடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த க்ளோன் ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ மூலிமா நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி க்ளோன் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி க்ளோன் ஃபோட்டோகிராஃபியில் எப்படி ஒரே இமேஜில் ஒரே ஆள் பல கோணங்களில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ கேமராவில் செட்டிங்ஸ் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமர் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கஸ்டம் செட்டிங்ஸ் மெனுவில் டைமர் ஏஇ லாக்னு இருக்கும். அதில் ஆட்டோ பிட்டர் ஆஃப் டிலேன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா டைமர்ஸ் செகண்ட் வைஸில் நிறையா இருக்கும். அதில் 4 செகண்ட்ஸ் வச்சு நான் எடுத்துருக்கிறேன். இது டேக் 1, இது டேக் 2. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 ஃபோட்டோ மட்டும் எடிட் பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப்புக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செகண்ட் ஃபோட்டோ ரெண்டையுமே யூடியூப்போடைய அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு எம்டி பேஜ் க்ரியேட் பண்ணி 2 இமேஜுமே அதுக்குள்ளே தூக்கி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 இமேஜுமே நம்ம உள்ளே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் காமனாக தான் நம்ம ரீசைஸ் பண்ணணும். ஒவ்வொரு இமேஜாக ரீசைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அக்யூரேட்டாக அந்த இமேஜ் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் 2 இமேஜையும் ஒன்றா வச்சு நம்ம ரீசைஸ் பண்ணோம்னா கரெக்டான நமக்கு சைஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 இமேஜுமே நான் ஒரே சைஸாக ரீசைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் இமேஜ் செகண்ட் இமேஜ் ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட் இமேஜை நான் மேலால் வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் இமேஜில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓரளவுக்கு லைட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய செகண்ட் இமேஜும் ஃபஸ்ட் இமேஜும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு சில எட்ஜஸில் பார்த்திங்கன்னா தெரியும். வச்சதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டாக ரீசைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா, இது செகண்ட் இமேஜ், இது ஃபஸ்ட் இமேஜ். இப்போ ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். செகண்ட் இமேஜ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கண்ணை மூடி விட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட் இமேஜில் நான் தேவையில்லை, பாப்பாவும் பால் மட்டும்தான் தேவை. அப்போ அதை நான் கட் பண்ணிட்டுறேன். செகண்ட் இமேஜ்லேயும் நான் தேவையில்லை, பாப்பா த்ரோ பண்ண மேனிக்கு இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் மட்டும்தான் வேணும். ஸோ செகண்ட் இமேஜ்லேயும் அதை எடிட் பண்ணி விட்டுறேன். இப்போ எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு 2 இமேஜோடைய ஐயையும் ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடச்சிடும். ஸோ இதான் ஃபைனல் ரிசல்ட். ஓகேங்களா, புரிஞ்சா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்கில் நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இமேஜும் இப்போ நான் எடிட் பண்ண மாதிரி தான் எடிட் பண்ணது. இருந்தாலும் இது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான இமேஜ்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு பின்னாடி இன்னொரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நானே நிற்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் மூலயமா நான் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறேன். என் பொண்ணை வச்சு மாடியில் ஏறி ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிண்டெக்ஸ்
வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரு 5 போஸ் நிற்க வச்சு நான் எடுக்கிறேன். டேக் 1, டேக் 2, டேக் 3, டேக் 4, டேக் 5 அப்படின்னு 5 இமேஜ் வந்து 4 செகண்டுக்கு இடையில் ஒவ்வொரு போஸையும் நிற்க வச்சு நான் ஸ்னாப் எடுத்துகிட்டு, அதான் மறுபடியும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா ஃபோட்டோஷாப், அந்த ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போய் இப்போ பண்ண மாதிரியே நான் ஒவ்வொரு இமேஜையும் தனித்தனியாக எடிட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி எடிட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கரெக்டான அந்த ஸ்பேஸ் பிட்வீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக. ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த விதமான ஃபோட்டோகிராஃபி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலாங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.